இப்ப நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஒரு ஜெனரல் ஃபார்ம் என்ன? ax plus by plus c equal to 0. இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. இத லீனியர் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு நம்ம கோஆர்டினேஷன் சிஸ்டத்துல பிளாட் பண்ணோம்னா எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஒய்க்கு ஒரு வேல்யூ வரும், ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ பிளாட் பண்ணோம்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனை நமக்கு என்ன பண்ணும், ஷோ பண்ணும். சரி, இப்ப இத பாருங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொன்னா ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஒய்னு போட்டுப்போமா, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போடும். இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ். சரிங்களா? இப்ப இந்த ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் சொல்லும் போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் த்ரூ ஆகுதுன்னா, இந்த கோஆர்டினேஷன் சிஸ்டம்ல ஸ்ட்ரைட் லைன் பாஸ் த்ரூ ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஆரிஜின் வழியா பாஸ் த்ரூ ஆகுது. எப்படி ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்னா, இந்த ஈக்குவேஷன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 4x plus 3y plus minus 3 equal to 0 இப்படி இருக்கும் ஈக்குவேஷன். இப்ப ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், சின்றது கான்ஸ்டன்ட். ஒருவேளை கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைட் லைன் எதுல பாஸ் த்ரூ ஆகும், ஆரிஜின் வழியா பாஸ் த்ரூ ஆகும். இந்த ஆரிஜின் 0,0 வழியா பாஸ் த்ரூ ஆகும். சரிங்களா? வேற என்ன வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் லெவல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கும், எக்ஸுக்கு பேரலா இருக்கும், இல்லாட்டி ஒய்க்கு பேரலா இருக்கும். எக்ஸுக்கு பேரலா இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்க இப்படி போலாம். சரிங்களா? எக்ஸுக்கு பேரலா இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பேரலா இருக்குன்னா இதோட நம்பர் என்ன, 1 2 3. அப்ப இங்க ஒய்ல 3 வழியா போறது. இப்ப எக்ஸுக்கு 0, இங்க ஒய்க்கு 3. இந்த பாயிண்ட பிளாட் பண்ண என்ன சொல்லணும் தம்பி, இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸ்ல எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்ல, ஒய்யோட வேல்யூ 1 2 3. இந்த கோஆர்டினேஷன் 3 தானே, ஒய்யோட கோஆர்டினேஷன் 3, எக்ஸோட கோஆர்டினேஷன் 0 தானே. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, எது எக்ஸுக்கு பேரலா இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் எப்படி பேரலா இருக்கு, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இத எப்பவுமே இத எது வழியா போகுது, ஒய் இல்ல 3 வழியா போதா, ஒய் ஈக்குவல் டு 3 சொல்லிடலாம். அப்ப -3 இப்படி போகும். ஒருவேளை ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி போச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு -3, ஒய் ஈக்குவல் டு -3. அப்ப ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னா விச் இஸ் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுதுன்னா x is equal to plus or minus b. அப்ப x is equal to 3 அப்படின்னா இந்த 3 அப்படின்ற வழியா என்ன ஆகும், பாஸ் த்ரூ ஆகும். புரியுதுங்களா? இந்த 3 வழியா என்ன y-க்கு பேரலலா பாஸ் த்ரூ ஆகும். x is equal to 3 அப்படின்னா இந்த பாருங்க, x is equal to 3னா -3, மைனஸ் போட்டுக்கீங்க, -3. அதுவே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்படி பாஸ் ஆகுதுன்னா x is equal to +3. சரிங்களா? அப்ப x is equal to plus or minus b அப்படிங்கிறது which is parallel to y axis. அப்ப நார்மலா இதுக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் 1. சரிங்களா? கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்கணும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம், x plus or minus b equal to 0. இங்க ஏதாவது வரும். அப்ப நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், இங்க ax plus c equal to 0. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். இல்லாட்டி by plus c equal to 0, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோ, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோ. சோ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், x is equal to something தான் இது, which is parallel to y axis. y equal to something தான் which is parallel to x axis அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்ப 4x plus 3 equal to 0. இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, x is equal to -3/4 சொல்லலாமா? ஏன்னா இந்த +3 இங்க போனா -3, இந்த 4 வந்து டிவைட்ல வரும்.
அப்ப இது -3 4 டிவைட் பண்ணா 1 விட கம்மியா வரும். அப்ப எவ்வளவு வரும்? அப்ப பாருங்க, புள்ளி வச்சா 0 சேர்த்துங்க, 30 வருது. 30ல எத்தனை 4 இருக்கு? 30ல எத்தனை 4 இருக்கு? 30ல எத்தனை 4 இருக்குன்னு பாருங்க. 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. 7 4s are 0.7 28. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அப்ப 5 4s are அப்ப 0.75 வருது. அப்ப 0.75னா இங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆக்சுவலா இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படின்னா இது 1, இது 2, இது 3 அப்படின்னா 0.75 தானே? 0.75 தானே? மைனஸ் தானே? -0.75. x is equal to -0.75, which is parallel to y axis தானே? x is equal to something. மைனஸ்ல இருக்கனால எந்த சைடு? லெஃப்ட் சைடு வழியா போகும். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும். 1க்கு இந்த 3/4 இங்க போகும், which is parallel to y axis. y axis parallel ஒரு லைன் போகுது. புரியுதா? சோ இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்ன மாதிரி இருக்கும்? ax plus by plus c equal to 0 மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லியாச்சு. சரி, இப்ப இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்க. இப்ப பாருங்க, ஒரு பேனான்னு வச்சுக்கோ. பேனாவோட விலை வந்து எவ்வளவு வச்சுக்கலாம்னா 5 ரூபா. ஒரு பேனாவோட விலை 5 ரூபா. ஒரு சாக்லேட்டோட விலை 50 ரூபா. சரிங்களா? ஒரு பேனாவோட விலை 5 ரூபா. பேனா 10 ரூபா பேனா வாங்கிக்கலாமா? 10 ரூபா வச்சுக்கலாமா? ஒரு பேனாவோட விலை 10 ரூபா, ஒரு சாக்லேட்டோட விலை 50 ரூபா. ஷாப்புக்கு போய் 5 பேனா வாங்குறீங்க. 5 பேனா 5 x எவ்வளவு வரும்? 50 கொடுப்பீங்க. அடுத்து எவ்வளவு வாங்குவீங்க? ஒரே ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. ஏன் ஒரே ஒரு சாக்லேட்? இனிப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது, இனிப்போ உப்போ அதிகமா சேர்த்து கூடாது. பாத்தீங்கன்னா y equal to 50. 5 பேனா ஒரு சாக்லேட் எவ்வளவு காசு கொடுத்திருப்பீங்க? 100 கொடுத்திருப்பீங்க. சோ இந்த அப்ளிகேஷன் எப்படி எழுதலாம்னா 5x plus y equal to 100. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, என்ன பண்ண போறீங்க? இப்ப 4 பேனா வாங்குறீங்க. 4 பேனா எவ்வளோ? 4x எவ்வளவு வருது? 40. ஓகேவா? 4 பேனா வாங்கிருக்கீங்க. ஒரே ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. எவ்வளோ? 50. அப்ப எவ்வளவு வருது? 90 வருது. அப்ப 4x plus y equal to 90. சரி, இது எல்லாமே தெரியாது நம்ம. இதுதான் சொல்றாங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கல நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? x is equal to 10, y equal to 15 வச்சுக்கிட்டோம். இதத்தான் நம்ம சால்வ் பண்ணி x-க்கு வேல்யூனா y-க்கு வேல்யூனான்னு கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் எலிமினேஷன் மெத்தட் பார்க்கலாம், அடுத்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்க்கலாம். நான் எலிமினேஷன் பண்ணணும்னா இங்க தெரியாத அன்னோன் x எலிமினேட் பண்ணணும், இல்லாட்டி y எலிமினேட் பண்ணணும். நான் x எலிமினேட் பண்ணணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இந்த கோஎஃபிஷியன்ட்டும் சேமா இருக்கணும். அப்படின்னா எப்படி? இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 வரும், இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 வரும். சரிங்களா? இல்ல பாருங்க, y யோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கா? அப்ப y ஐ கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்ப 5x plus y equal to 100. இங்க எல்லாமே என்ன பண்ணா? மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4x plus y equal to 90. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா இ மைனஸ், இங்கி மைனஸ், இங்கி மைனஸ். ஈக்குவேஷனோட 2 சைடும் -1 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அதனால சேஞ்ச் ஆகாது. இப்ப என்ன பண்றேன்? இத நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஆக்சுவலா அல்ஜிபிரிக் 5x minus 4y னா என்ன?
5x minus 4y சேம் பேட்டர்ன், x உடைய தான், x உடைய கோஎஃபிஷியன்ட் தான், சேம் பேட்டர்ன் பட் டிஃபரண்ட் சைன். சப்ட்ராக்ட் அண்ட் புட் தி கிரேட்டர் சைன். அப்ப சிங்கிள் x மட்டும் தான் வரும். சரிங்களா? சிங்கிள் x மட்டும் தான் வரும். அப்ப x கிரேட்டர் சைன் 5x minus 4y. minus 4y ரிமூவ் பண்ணியாச்சு 5x ல. அப்ப ஒரே ஒரு x மட்டும் தான் வரும். இங்க பிளஸ் y மைனஸ் y 0 ஆயிடும். சரிங்களா? அந்த 0 போட வேணாம். ஈக்குவல் டு இங்க 100, இங்க மைனஸ் 90, பிளஸ் இது மைனஸ் இது. 100 வந்து மைனஸ் 90 ரிமூவ் பண்ணா எவ்வளவு வரும்? 10 வரும். அது பிளஸ். அப்ப x is equal to 10 வந்துருச்சா? சரி, x is equal to 10 ன்னு வரத y ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போடலாம். அப்ப x க்கு 10 னா y க்கு என்னன்னு கேட்கலாம். இப்ப நான் பண்ணது எலிமினேஷன்ல பண்ணியாச்சு. இப்ப சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்ல. சப்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ண போறேன்? x க்கு 10 ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட போறேன். ஏதாவது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கோ. x is equal to 10 ன்னு போடு, x இருக்க வேண்டிய இடத்துல. அப்ப இந்த நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். x க்கு பதிலா 10 போடுறேன். பிளஸ் y equal to 90. சரிங்களா? அப்ப பாருங்க இங்க என்ன வருது? 4 into 10 எல்லாம் 40 plus y equal to 90. எனக்கு y மட்டும் தானே வேணும். அப்ப 40 எங்கிட்டு கொண்டு போனா மைனஸ் 40 ஆயிடும். அப்ப y equal to 90 minus 40. அப்ப 90 ல இருந்து 40 ரிமூவ் பண்ணிட்டா 50 வருது. அப்ப நம்ம சாக்லேட்டோட விலை 50 தெரிஞ்சிருச்சு, இதோட விலை 10 தெரிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன் இதுக்குள்ள எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒருத்த 5 சாக்லேட் வாங்குறாங்க, சாரி ஒருத்த 5 பேனா வாங்குறாங்க, ஒரு சாக்லேட் வாங்குறாங்க, 100 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு பையன் 4 பேனா வாங்குறான், ஒரு சாக்லேட் வாங்குறான், 90 ரூபாய் காசு கொடுத்தான். அப்ப பேனாவோட விலையும் சாக்லேட்டோட விலையும் கண்டுபிடின்னு வரும். இப்ப நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, எப்படியும் கொஸ்டின் கேட்பாருன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை எதை வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? எதை வேணாலும் இதுல கொண்டு வரலாம். ஓகேவா? எதை வேணாலும் இதுலக்குள்ள கொண்டு வந்து இது மாதிரி டிஃபரெண்டான சம் கேட்கலாம். நம்ம கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணோம்னா இதை நான் ஈக்குவேட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஈக்குவலா தான் இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதுல எக்ஸ ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கவே, நான் ஒய்யை ரிமூவ் பண்ண மாதிரி எக்ஸை ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? பாருங்க, 5x பிளஸ் ஒய் இருக்குல்ல, இது எதால மல்டிப்ளை பண்ணும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 20x பிளஸ் 4y. இங்கிட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 400. ரெண்டு சைடு என்ன பண்ணிருக்கேன்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 20x பிளஸ் 4y ஈக்குவல் டு 400. இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணு. இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்பதான் இங்க 20 வரும். சேம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார் x க்கு வரும். அப்ப இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20x plus 5y equal to 5 9s are எவ்வளவு வருது? 45. 450. சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க நான் என்ன பண்ணணும்? x தான் கேன்சல் அவுட் பண்ணணும். பிகாஸ் இது எலிமினேஷன் மெத்தட். இது x கேன்சல் மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். சரிங்களா? இப்ப நான் பண்ண போறேன், கேன்சல் பண்ண போறேன். மைனஸ் பிளஸ் 20x மைனஸ் 20xனா 0. பிளஸ் 20x மைனஸ் 20 0. அப்ப இங்க 4y மைனஸ் 5y. 4y ல இருந்து மைனஸ் 5y ரிமூவ் பண்ணா மைனஸ் y ஈக்குவல் டு 400 இருந்து மைனஸ் 450 ரிமூவ் பண்ணா மைனஸ் 50. ரெண்டு பக்கத்து மைனஸை கேன்சல் அவுட் பண்ணுங்க. y ஈக்குவல் டு 50. y ஈக்குவல் டு 50 எதுலாவது நீ உள்ள போட்டுனா x ஈக்குவல் டு 10 கிடைச்சிடலாம். சரிங்களா? இப்ப நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் எலிமினேஷன் மெத்தடும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே, இப்படிதான் இந்த ஈஸியா நம்ம இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. நம்ம இது மாதிரிதான் ஈஸியா நம்ம சம் பண்ணணும். ஓகே.